கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் டேனியல். நான் வந்து மும்பையில் தானே என்ற ஒரு இடத்துல தேவ ஊழியத்தை கடந்த 16 வருஷமாய் செய்து கொண்டிருக்கிறேன். 2000 நான் சிஸ்டர் டயானோடைய சின்ன தம்பி. பிரைஸ் தி லார்ட். அதே சமயம் நான் 2000 என் சின்னதாக என் சாட்சியை சொல்லிவிட்டு நான் எப்படி ஊழியம் செய்கிறோம், என் சபை எப்படி, அதுக்கப்புறம் சிறிய ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு தாட்ஸை ஆண்டவருடைய மனசில் போட்டார். உட்காருக்கும் போது எனக்கு வந்து கிளியராக தமிழ் வராது, பட் ஹிந்தியில் நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு சபை எல்லாமே ஹிந்தி சர்ச் தான். ஹிந்திலையும் மராட்டிலையும் இங்கிலீஷ்லேயும் நான் பிரசங்கம் பண்ணோம். பட் தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இல்லை. அதனால் நான் பாஸ்டர் முதல்ல கேட்கும் போது முடியாது அப்படின்னேன். Again, I want to thank Pastor Franklin also. He has given a wonderful chance to speak in the word of God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் 2000 பைபிள் காலேஜ் படிக்கும்படியாக பிரைஸ் தி லார்ட் அங்கே மும்பையிலேயே ஒரு சிறிய பைபிள் காலேஜில் நான் பிடிஹெச் படித்து, அதுக்கப்புறம் 2003 10 வரல ஆண்டவருடைய அழைப்பு என்னன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து, அப்போ அந்த 7 வருஷமாக சிறு ஊழியத்தை நான் செய்வேன். கன்வென்ஷன், பிரசங்கம், டிரான்ஸ்லேஷன். நான் பெரிய பெரிய ஊழியக்காரருக்கு நான் இங்கே தமிழ் ஊழியக்காரருக்கு நான் இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறேன். மோகன் ஐயாவுக்கு பண்ணியிருக்கேன். நம்ம அவர் பேர் என்ன, அவர் கூட ஒரு தீர்க்கதரிசி இருப்பார், அவர் பேர் நல்ல ஒரு வின்சென்ட் செல்வகுமார் ஐயா, ஆல்வின் தாமஸ் ஐயா, ஜான் ஜபராஜ், இவங்க எல்லாமே நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் கிருபையா நான் நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர். ஆக்சுவலி நான் தமிழ்லேருந்து ஹிந்தியும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேருந்து ஹிந்தியும், மலையாளத்துலேருந்து ஹிந்தியும், எனக்கு ஆண்டவர் கிருபையா 6 மொழியை கத்தர் 6 மொழியை எனக்கு தெரியும். ஆண்டவர் அப்படியாய் கிருபையாய் 6 மொழியை கற்றுக்கொள்ளவும் ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். 2010 தேவன் எனக்கு போதகர் என்ற ஒரு அழைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, சபைக்கு கொடுக்கப்பட்ட 5 ஊழியத்தில் மிக கடினமான ஒரு ஊழியன்னா போதகர் ஊழியம்தான். ஹல்லேலூயா. ஏன் கடினமான ஊழியனா, நான் 2003 என் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் நிறைய பிரசங்கம் பண்ணுவேன். இந்த பெரிய மேடையில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், சிறு கூட்டத்தில் சிறு கிராமங்களில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ஈஸியாக தோணுச்சு, பிரசங்கம் பண்ணுறது ஈஸியாக தோணுச்சு, இவாஞ்சலிசம் பண்ணுறது ஈஸியாக தோணுச்சு. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஈஸியாக தோணும் பொழுது 7 வருஷமாக நான் தேவ சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு கிளியராக நீ எனக்கு வந்து அழைப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது 2010 கர்த்தர் எனக்கு கிளியராக ஒரு அழைப்பை கொடுத்தார். நீ ஒரு போதகர் என்று ஒரு அழைப்பை கொடுத்தார். 5 ஊழியத்தில் போதகர் ஊழியம் ஏன் கடினமான ஊழியம்னு நீங்கள் பாஸ்டர் ஃப்ராங்க்லின் சொல்லும் போதே எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு. எனக்கா சர்ச்சு பாஸ்டரோடு கோஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கடினம். இங்கே சென்னை பற்றி தெரியல எனக்கு, பட் எங்கள் சைட்லலாம் ரொம்ப கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். எனக்கா அவங்கள நான் என் சர்ச்சில் வர எல்லாம் மேக்சிமம் வந்து எல்லோரும் வந்து கிறிஸ்தவங்க கிடையாது. ஒரு 2 குடும்பம் 3 குடும்பம் தான். ஆண்டு கிருபையா அவர் 70 குடும்பத்தை எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. 3 சபையை கொடுத்துருக்கிறாரு. 2 சொந்தமான இடத்த கொடுத்து ஒரு இடத்துல வாடகையில் நடத்திட்டுருக்கேன். சண்டே 3 ஆராதனை நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதனால் என்னால் அங்கே உட்கார முடியல. எனக்கு பிரசங்கம் பண்ணி ஒரு ஹேபிட் ஆகிடுச்சிங்க இல்லையா. அதனால் சும்மா உட்கார்ந்து போகிறத விட 2 வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ப்ரைஸ் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர் கேட்டார். எனக்கு கிளியராக தமிழ் வராது பாஸ்டர், ஃப்ளூவெண்ட்டாக நான் பேச முடியாது, தப்பாக வார்த்தை பேசிட்டுனா அதுக்கு அர்த்தம் வித்தியாசமாக போயிடும். அதனால் நான் முதல்ல தயங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு கிளியராக ஒரு சின்னதாக ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு, நீ ஒரு வார்த்தையை பேசணும் அப்படின்னு. ஸோ அதனால் நான் நின்று வசனத்தை பிரசங்கிக்கிறேன்.
போதர் ஊழியம் கடினமான ஊழியன்னு சொல்கிறதுக்கு இது காரணம் என்னென்னா 5 ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ப்ரைஸ் அப்போஸ்தலர் ஊழியம். அப்போஸ்தலர் ஊழியம் வந்து சபைகளை ஸ்தாபிச்சுட்டு ப்ரைஸ் லார்ட் ஒரு லீடர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு போதர்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டு அப்போஸ்தலர்கள் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அதே சமயம் தீர்க்கதரிசி ஊழியம் வந்து தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிடலாம். சுவிசேஷ ஊழியமும் சுவிசேஷம் சொல்லிட்டு போயிடலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பைபிள் டீச்சர் வந்து ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் பைபிள் காலேஜ் இருக்கும், அது கிராஜுவேஷன் ஆகிட்டு அவங்களும் போயிடலாம். ஆனால் எங்குமே போக முடியாத ஒரு ஊழியம் எதுன்னா அது போதகர் ஊழியம் தான். ரொம்ப கஷ்டமான ஒரு ஊழியம். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அந்த ஊழியத்தை கர்த்தர் பாஸ்டர் ஃப்ராங்க்லினுக்கும் எனக்கும் அநேக ஊழியக்காரருக்கு இப்படி கொடுத்தபடினால் நான் கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் 2010 2026 வரல அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். 3 குடும்பத்தை வைத்து நான் 2010 ஒரு சிறிய ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் என் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது 3 குடும்பம் தான் இருந்துச்சு. அந்த 3 குடும்பமும் பிசாசின் பிடியில் இருந்துச்சு. நான் ஜெபிச்சு ஆண்டவர் கிருபையாய் அவங்க மேல் விடுதலையை கொடுத்து ஒரு முழுமையான ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து வந்த அந்த மக்கள் பிரைஸ்ல ஆண்டவர் பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு விடுதலை நடத்தி இப்போ அற்புதமாய் அந்த 3 குடும்பத்தை வச்சு கர்த்தர் ஒரு 70க்கு மேலான குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் அநேக வாலிப பசங்க என் சர்ச்சில் 45 வாலிப பசங்க என் சர்ச்சில் இருக்கிறாங்க. அதே சமயம் பிள்ளைகளும் நிறைய கொடுத்துருக்குறேன், நிறைய குடும்பத்தை அந்த கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, எங்களை ஊழியத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கணும். காலையில் 8 மணி டு 10 வரல 11 மணி வரல ஒரு சபையும், 11 மணிலேருந்து 1:30 வரல ஒரு சபையும், 5 மணிலேருந்து சாயந்தரம் 7:30 வரல ஒரு சபையும், அப்படி 3 சபையும் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு நவி மும்பைன்னு ஒரு இடம், ஐரோலின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் காலையில் ஆராதனையும், தானே ஈஸ்ட்டு தானே வெஸ்ட்டு பிரைஸ் தி லார்ட் அந்த இடத்துல தானே ஈஸ்ட்லேயே சாயந்தர ஆராதனையும் தானே வெஸ்ட்டில் மத்தியான ஆராதனையும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படியே கிருபையாக இந்த நாள் முழுவதும் கர்த்தர் இந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை அற்புதமாய் பயன்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பெரிய சபைக்காக ஒரு இடத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு இப்போ வர சபைகள் எல்லாம் 3 சபையிலையும் பிரைஸ் தி லார்ட் நிறைய ஆத்துமாக்களை கொடுத்ததுனால இதோட கொஞ்சம் இவ்வளோ தான் சிரசாக சர்ச்சை இருக்கும். ஹல்லேலூயா, கிருபையாய் பிரைஸ் தி லார்ட் அப்படியே கொடுத்துருக்கிறார். எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்க. விசேஷமாக மகாராஷ்டிராவில் இப்போ வந்து ஆன்டி கன்வர்ஷன் லா அது வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. இனி வந்து நாங்கள் வந்து ஓப்பனாக சுவிசேஷத்தையோ ஓப்பன் மீட்டிங்கோ இதெல்லாம் செய்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு இப்போ மகாராஷ்டிராவில் வந்திருக்கிற ஆன்டி கன்வர்ஷன் லா வந்து ரொம்ப வந்து ஒரு ஹார்டான லா. எனக்கா விசாரணையில் வந்து விசாரிக்கும் பொழுது இப்போ ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு ஃபேமிலி வருதுன்னு வச்சுங்க பிரைஸ் லா. அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து ரட்சிக்கப்படாத ஒரு மகளும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சபைக்கு வந்தாங்கன்னா அவங்க கணவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார், என் மனைவியும் என் மகளையும் இந்த பாஸ்டர் சபை கூப்பிடுறாருன்னா போலீஸ் வந்து உடனே விசாரிப்பான். அப்படி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரல தண்டனையும், 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரல தண்டனையும் வச்சுருக்கிறாங்க. தானே பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்க்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். நாங்கள் ஒரு 45-50 பாஸ்டர்ஸ் சபைகளாம் சேர்ந்து ஒரு ஃபெலோஷிப்பை நாங்கள் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் தானே டிஸ்ட்ரிக்டில். தானே டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிக்ட்டு. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் எங்கள் சபையையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். விசேஷமாக வருகிற நாட்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆன்டி கன்வர்ஷன் லா பாஸ் ஆக போகுது. பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே நிறைய எதிர்ப்புகள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டருக்காக பிரைஸ் தி லார்ட் ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட் அப்படியே அடிபட்டிருக்கேன். அடி வாங்கி பிரைஸ் தி லார்ட் அநேக அவமானப்பட்டு தேவ ஊழியத்தை மட்டும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காகவும் என் மனைவிக்காகவும் எனக்கு ஆண்டவர் அருமையாக ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து
கோத்ரேஜ் ஹாஸ்பிட்டல், கோத்ரேஜ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மும்பையில் நர்ஸ் மேனேஜராக இருக்கிறாங்க, நர்சிங் மேனேஜராக இருக்கிறாங்க. ஒரு அன்பு மகனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவன் பேர் எஃப்ராயிம். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தயவுசெய்து ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் சபைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக இந்த ஆன்டி கன்வர்ஷன் லா பாஸ் ஆகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணுறதும் தப்பு தான். ஆக்சுவலி எனக்கு சபையுடைய வளர்ச்சி வந்து எதிர்ப்பு மத்தியில் தான் சபை வளர்ச்சி. அதான் ஒரு நம்ம ஹிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. நீங்கள் பிரைஸ் தி லார்ட் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் அப்போஸ்தலர் முழு புஸ்தகத்தையும் வாசிச்சிங்கன்னா சபையுடைய வளர்ச்சியும் எழுப்புதலும் எதிர்ப்புகள் மத்தியில் தான் உண்டாச்சு. ஹல்லேலூயா. எதிர்ப்பே இல்லாமல் ஊழியம் செய்கிறது இட்ஸ் நாட் குட் டு ப்ரே. அப்படி நம்ம எதிர்ப்பே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, அப்படி ஜெபிக்கிறதும் தப்பு தான். ஆனாலும் ஒரு வார்த்தை நீங்கள் எனக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்க. நாங்கள் இருக்கிற தானே டிஸ்ட்ரிக்ட் அங்கேருந்து தான் முதலமைச்சர் இருக்கிறார். ஓகே, எக்னாத் ஷிண்டே அவர் நல்ல பழக்கம் எங்களுக்கு. எங்கள் தானே பாஸ்டர் ஃபெலோஷிப்க்கெலாம் வருவார். நாங்கள் வருஷத்தில் ஒரு டைம் அவரை கூப்பிட்டு நாங்கள் அவரை கௌரவிப்போம். ஸோ எங்கள் தானே டிஸ்ட்ரிக்டாகவும் எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் நான் வசனத்தை வச்சு வசனத்தோடு உங்களை பேச விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். வசனம் வந்து பிரைஸ் தி லார்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ். கர்த்தர் இன்றைக்கு நான் பேச போகிற ஒரு சின்ன வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவன். சங்கீதம் 77 14வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். சங்கீதம் 77 14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளாக உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அனுதினமும் அதிசயத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அனுதினமும் நாம் அதிசயத்தை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் பிரைஸ் தி லார்ட் அதிசயத்துக்காக ஜெபிக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் அவருடைய பிரச்சனைகளின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் நாம் கடந்து போகும் பொழுது அவருடைய ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்றால், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் பிரைஸ் தி லார்ட் அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறத விட வசனம் கிளியரா சொல்லுது, ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. திரும்ப ஒரு டைம் சிஸ்டர் அந்த வசனத்தை வாசிங்க. அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை, ஹல்லேலூயா, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, நீரே. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கிறோம் அதிசயத்தை கர்த்தர் செய்யணும்னு. ஆனா கர்த்தரே சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிறதை விட நான் உனக்கு அதிசயத்தை கண்டிப்பா செய்வேன். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கலையோ பார்க்க மாட்டேங்கிறியோ அதெல்லாம் பிரைஸ் தி லார்ட் மேட்டரே இல்லை. அதோட நான் என்னுடைய கேரக்டரே நான் அதிசயத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய சுபாவமே அதிசயத்தை செய்வேன். ஹல்லேலூயா. என்னுடைய பிரைஸ் சுபாவத்துக்குள்ளாக என்னுடைய கேரக்டருக்குள்ளாகவே அதிசயம் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன். அதுக்கப்புறம் வசனம் சொல்கிறது, அவருடைய பிரைஸ் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்று இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அதிசயத்தை செய்வார் ஜனங்களுக்குள்ளே. நம் மத்தியில கர்த்தர் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
விசுவாசிக்கணும். ஹalleluya. விசுவாசிச்சாதான் ஆசீர்வாதம். ஹalleluya. ஹalleluya. விசுவாசிச்சா ஆசீர்வாதம். விசுவாசம் என்ன என்று வசனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹalleluya. விசுவாசம் என்னன்னு வசனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹalleluya. விசுவாசம் எப்படி வருகிறது அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேட்பதினால விசுவாசம் வருகிறது. ஹalleluya. ஹalleluya. அதே சமயம் ஹalleluya கேட்பதினால, அது எதை கேட்பதினால? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால விசுவாசம் வருகிறது. அதே சமயம் உலக காரியங்களை கேட்கும் பொழுது விசுவாசத்துக்கு பதிலாக அவிசுவாசமும் வரும். ஹalleluya. அதனால கேட்கிறது, நீங்க என்ன கேட்குறீங்க அது ரொம்ப தன்னுடைய ஞானமாய் கேட்கணும். யார்கிட்ட நீங்க கேட்குறீங்க, எதை நீங்க கேட்குறீங்க, ஹalleluya பிரைஸ் உங்க சூழ்நிலை மத்தியில் எந்த சத்தத்தை நீங்க கேட்குறீங்க, ஹalleluya பிரைஸ் லார்ட் உங்களை கஷ்டத்தின் மத்தியில் யாருடைய சத்தத்தை கேட்குறீங்க, ஹalleluya தேவ சத்தத்தை நீங்க கேட்குறீங்களா, பிசாசின் சத்தத்தை கேட்குறீங்களா, மனுஷருடைய சத்தத்தை கேட்குறீங்களா? நீங்க கேட்கிற சத்தத்தை குறித்து கவனமா இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. இரண்டாவதாக விசுவாசம் என்னவென்று பிரைஸ் தி லார்ட் ஹalleluya பிரைஸ் எபிரேயர் இப்ரூஸ் ஹalleluya பிரைஸ் 12 பிரைஸ் தி லார்ட் 11 சாப்டர் பிரைஸ் 1ல எழுதி இருக்குது. ஹalleluya 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதி இருக்குது. விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும். ஹalleluya. எதை நீங்க நம்புகிறீங்களோ, இங்க பாருங்க எல்லாரும். ஹalleluya. அந்த சிஸ்டம் மட்டும் வாசிக்கிட்டோம். எல்லாரும் நீ என்ன கவனிங்க. பிரைஸ் எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அதனால நீங்க நல்லா பிரைஸ் லார்ட் கேளுங்க. பிரைஸ் லார்ட் விசுவாசம் என்னவென்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் ஒரு ஹைலைட் கொடுத்துட்டு நான் பிரைஸ் லார்ட் அது இன்னும் ஒரு வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக விரும்புகிறேன். அதனுடைய விசுவாசம் என்னவென்றால் நம்பப்படுகிற காரியத்தின் உறுதி. ஹalleluya. பிரைஸ் லார்ட். நீங்க அற்புதத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய மக்கள் மத்தியில் நான் வல்லமை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் என்று நம்புகிறீர்கள, அதுல உறுதியா இருங்க. அதான் விசுவாசம். ஹalleluya. அதுக்கப்புறம் காணப்படாத, இப்ப நீங்க அற்புதத்தை காணல, பார்க்கல. ஹalleluya. அற்புதத்தை பார்த்து தான் நான் ஆண்டவரை நம்பணும்னா உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் ஆண்டவருக்கு வேண்டாம். ஹalleluya. எனக்கு அற்புதம் செஞ்சுதான் ஹalleluya கர்த்தரை நம்புவேன்னா பிரைஸ் தி லார்ட் உங்க நம்பிக்கைலாம் வேண்டாம். அதனால தான் தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பார்த்து நம்புறதை விட பார்க்காம என் மேல் ஹalleluya விசுவாசமா இருக்கிறதே பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. ஹalleluya. அதனால பார்த்து நம்புகிற விசுவாசம் வேணாம். இந்த நாட்களில் நம்ம அநேக அற்புதத்தை பார்த்துட்டு தான் விசுவாசிக்கணும்னா ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு. ஹalleluya. பார்க்காமையே விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அந்த பவுல் சொல்கிறாரு, அவருடைய நாங்கள் பார்த்து விசுவாசிக்காம நாங்கள் அவருடைய பிரைஸ் பை நாட் சைட் பட் we live by faith. ஹalleluya. பிரைஸ் தமிழ்ல அந்த வார்த்தை எனக்கு தெரியல. ஹalleluya. நாங்கள் பார்த்து விசுவாசிக்காம விசுவாசத்தோடு நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்றார். ஹalleluya. 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 சோ பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் பிரைஸ் தி லார்ட் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். அப்போ அற்புதத்தை கொண்டு வர பிரைஸ் நம்ம தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா ஒரு காரியம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில தேவை பிரியமானவர்களே. அது என்னவென்றால் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 5வது அதிகாரம் 37 39 வசனத்தை வரல வாசிங்களேன் யாராவது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழ துருத்தியில வார்த்து வைக்க மாட்டான். எஸ். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். எஸ். ரசமும் சிந்திப்போம். எஸ். துருத்திகளும் கெட்டுப்போம். எஸ். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவன் உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான். ஆமென். ஹalleluya. கேளுங்க பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் ஹalleluya பிரைஸ் தி லார்ட் அற்புதத்தை ஹalleluya செய்ய முடியல? ஆக்சுவலி ஆண்டவர் டெய்லி நமக்கு அற்புதம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. வசனம் சொல்கிறது அனுதினமும் கர்த்தருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அப்போ பிரைஸ் நேற்றைய நாள் வரை நேற்று நாளே போல இன்றைய நாள் இருக்காது.
இன்றைய நாள் போல நாளைக்கு இருக்காது. அப்படியே அல்ல பிரைஸ் டெய்லி இட்ஸ் a new day and God does a new miracles in our life. The only thing we hallelujah praise could not see the miracle, it's because of our some hallelujah praise outcomings are there because we are not able to see the miracles of God. நம் வாழ்க்கையில் இருக்கிற சில குறைவினால் தான் நம்ம அற்புதத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். சிறிய ஒரு உதாரணத்தை சொல்லி பிரைஸ் தி லார்ட் வசனத்தை முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், நாம் கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடியல. கர்த்தர் அற்புதம் செய்யலையா? டெய்லி செய்கிறாரு. ஒரு நொடி அல்ல, ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் செய்கிறாரு. ஹல்லேலூயா. அனுதினமும் செய்கிறாரு, எந்நேரமும் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்களோட வாழ்க்கையின் அல்லேலூயா பிரைஸ் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை டெய்லி நீங்க அற்புதத்தை தான் நீங்க பார்ப்பீங்க, அதிசயத்தை தான் நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்கு அதிசயத்தை செய்யறதை விட வேற வேலை இல்லை. ஹலோ, பரலோகத்தில் கர்த்தருக்கு வேற வேலை எதுவுமே இல்லை. நமக்கு தான் ரொம்ப வேலை. காலையில் இருந்தால் வேலை, மத்தியானம் போனால் வேலை, சாயந்தரம் வேலை, நைட்டு வேலை. அல்ல, ஆண்டவருக்கு ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற வேலை தான். ஹல்லேலூயா. அவருக்கு வேற வேலையே இல்லை. சிலவங்க நம்ம சொல்லுவாங்கல்ல, உனக்கு வேற வேலை இல்லையாடான்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வேற வேலை இல்லையாப்பா? அவர் சொல்ல, எனக்கு ஒரே ஒரு வேலை தான்ப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதும், என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்கிறதும், என் பிள்ளைகளை பாதுகாப்பதும், என் பிள்ளைகளை உயர்த்துவதும், என் பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்கிறதும் என் வேலைன்னு ஆண்டவர் சொல்றார் இந்த கால வேளையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்கிற தேவன் நம் தேவன். பிரியமானவர்களே, நீங்க அற்புதத்தை நிச்சயமாய் பார்ப்பீங்க. ஆனா அற்புதத்தை பாஸ்டர் நீங்க சொல்றீங்க ரைட் தான், ஆனா அற்புதத்தை பார்க்க முடியலையே பாஸ்டர். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு பிரைஸ் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, வசனத்தை நாம் இப்பொழுது இங்க வாசிச்சோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தை பிரைஸ் பார்க்க முடியலன்னா, பைபிள்ல பிரைஸ் லார்ட் ஹன்னா என்ற ஒரு அல்லேலூயா பிரைஸ் ஒரு பிரைஸ் ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அண்ணாவுடைய பிரைஸ் லார்ட் அவருடைய கணவர் பேர் எல்கானா. அல்லேலூயா. எல்கானாவுக்கு 2 மனைவி, பெனினா அல்ல ஹன்னா என்று சொல்லி 2 மனைவியில் இருந்தாங்க. பெனினா பற்றி உங்களுக்கு நல்லா கதையெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே டீப்பாக போகாமல் பிரைஸ் தி லார்ட் ஜஸ்ட் அண்ணாவுடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கலைன்னு அவன் பிரைஸ் தி லார்ட் கஷ்டப்பட்டா. ஆனால் அற்புதத்தை கர்த்தர் ஏன் நடக்காமல் தடுத்து வச்சார். வசனம் கிளியராக எழுதியிருக்கிறது, அண்ணாவுடைய கர்ப்பத்தை மனுஷன் அடைக்கல, தேவன் தாமே அடைச்சாராம். ஹல்லேலூயா. சில அற்புதங்களை கர்த்தர் நல்ல நடக்க முடியாதபடி தேவனே சில அற்புதத்தை அடைக்கிறார். ஏன் அடைக்கிறார்னா, பிரியமானவர்களே, நீங்க அண்ணாவுடைய பிரைஸ் தி லார்ட் அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட் நீங்க பிரைஸ் தி லார்ட் 1 சாமுவேல் சாப்டர் 1 and verse 1 அல்ல 1 நீங்க வாசிச்சீங்கன்னா, மலைதேசத்தில் இருக்கிற சோபீம் எனப்பட்ட ராமாவின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். பஸ் போதும். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இங்க கேளுங்க. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்ராயிம் அந்த கோத்திரத்தின் சொல்லிட்டு வசனம் எழுதி இருக்கு. ஆனா எப்ராயிம் கோத்திரக்காரன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் யார் இல்ல? எல்கானா இல்ல. ஆக்சுவலி எல்கானா நீங்க பாத்தீங்கன்னா அவன் லேவி கோத்திரம். அல்லேலூயா. He was a tribe of a Levi. ஆனா எப்ராயிம் கோத்திரம் மத்தியில் அவன் இருந்ததுனால அவனை எப்ராமைட்னு சொல்லிட்டு அவளுடைய பிரைஸ்ல மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா பட் இஸ் பேசிக்கலி அவனை நீங்க பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் the tribe of Levi. அல்லேலூயா. அவன் லேவி கோத்திரத்து மனுஷனா இருந்தான். நீங்க அது வாசிக்கணும்னா பிரைஸ்ல டைம்ல பிரைஸ்ல 1 நாளாகமும் 5:16 நீங்க வாசிச்சீங்கன்னா 16 30 வரல நீங்க வாசிச்சீங்கன்னா அவருடைய வசனம் எழுதியிருக்கிறது, குமாரன் கோமர் மாகோகு மாதாய் யாவான் பஸ் ஹalleluya sister thank you hallelujah praise the lord அல்ல கோத்தாவின் குமாரன் praise the lord எல்கானா என்று வசனம் எழுதுகிறது. அது கோத்தா யாரு அல்ல பிரைஸ் எந்த கோத்திரக்காரன் எழுதி இருக்குது? அவன் லேவி கோத்திரம். hallelujah hallelujah. சோ இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா praise the lord அல்ல இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்கானாவை பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா பெனினாவை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். ஆனா ஒரு சைடுல ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சைடுல ஆசீர்வாதமா இருக்கிறான் எல்கானா, இன்னொரு சைடுல ஆசீர்வாதமா இல்லை. ஹல்லேலூயா
ஹalleluya பிரைஸ். ரெண்டு சைடும் ஆசீர்வாதமா இருந்தா தான் வாழ்க்கை பேலன்ஸா போகும். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இந்த கையை பிரைஸ் எல்லாம் நீங்கள் ஜிம்மு பண்ணி இது ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு இந்த கையை நீங்கள் வந்து ஜிம்மு பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரைஸ் இது வீக்காகவே போயிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்காது. ஹalleluya. ஒரு பக்கம் தான் சாஞ்சே போயிட்டுருப்பீங்க. அதே மாதிரி தான் சில விசுவாசிங்க ஒரே பக்கமாக சாஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஹalleluya. ரெண்டு பக்கமாக பேலன்ஸாக இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. பேலன்ஸா இருக்கணும். ஹalleluya. எல்லா விஷயத்துலயும் பேலன்ஸா இருக்கணும். ஹalleluya. பிபி பேலன்ஸா இருந்தா தான் நார்மல். சுகர் பேலன்ஸ் இருந்தா தான் நார்மல். ஹalleluya. ஹார்ட் ரேட் நார்மல் பேலன்ஸ் இருந்தா தான் நார்மல். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஒரு நார்மல் வாழ்க்கை நீங்க வாழணும்னா, அதிசய வாழ்க்கை வாழணும்னா எல்லாமே பேலன்ஸா இருக்கணும். ஹalleluya சொல்லுங்க. பேலன்ஸ் இல்லாம உங்க வண்டி வந்து ஓடாது சரியா. ஹalleluya. அதனால தான் நிறைய வாழ்க்கை வண்டி ஓடாத காரணம் என்னன்னா பேலன்ஸ் இல்லை. ஹalleluya பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்கானாவை போல ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹalleluya. ஆனா வசனம் கிளியரா சொல்லுது, எல்கானா பிரைஸ் ஒரு சைடுல ஆசீர்வாதமோ இன்னொரு சைடுல ஆசீர்வாதம் இல்லாம இருந்தான். அதுக்கு காரணமே ஆண்டவர் தான் சொல்லுது வசனம். ஹalleluya. why, what was the reason? ஹalleluya. இதுக்கு காரணம் என்னன்னா பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அன்னாவுடைய ஜெபம் தான் இதுக்கு ஒரு பிரச்சனையே. இன்னைக்கு உடைய பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் ஏன் செய்ய மாட்டேங்கிறார்னா உங்க ஜெபத்தை நீங்க புதுப்பிக்காமல் இருப்பதுனால தான். பழைய ஜெபத்தையே செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால தான் அற்புதம் நடக்கல. உங்களை ஜெபம் மாறினாதான் அற்புதம் நடக்கும். உங்க விசுவாசம் மாறினாதான் அற்புதம் நடக்கும். ஹalleluya praise the Lord. ஹalleluya praise the Lord. மாற்றத்தை விரும்புகிற தேவன் நம் தேவன். மாற்றம் இல்லாம அதிசயம் நடக்காது. மாற்றம் இல்லாம தேவ வல்லமையை காண முடியாது. மாற்றம் இல்லாமல் தேவனுடைய வாழ்க்கைய பிரைஸ் தி லார்ட் நடத்ததல நீங்க புரிந்து கொள்ள முடியாது. மாற்றம் மிக முக்கியமானது பிரியமானவர்களே. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. மாற்றம் நமக்கு தேவை. இப்போ அண்ணாவுடைய ஜெபம் எப்படிப்பட்டதானது இருந்ததுன்னா, அண்ணா பிரைஸ் தி லார்ட் எல்கானா பெனினியா ஆசீர்வாதமா இருக்கும்போது அண்ணாக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். இந்த எரிச்சல் ஆவியே ரொம்ப டேஞ்சரானது. ஹalleluya. நான் ஊழியர் மத்தியில் ஊழியம் செய்யணும், ஊழியக்காரன்னு ரொம்ப எரிச்சல் இருக்கும். இங்கே இல்லை அங்கே. ஹalleluya. ஹalleluya. பாம்பே பற்றி சொல்கிறேன். ஹalleluya. விசுவாசிங்களுக்குள்ள எரிச்சல் ஆவியே ரொம்ப மோசமானது. பிரியமானவர்களே, செய்வினை யான் மக்கள் வைக்கிறாங்க தெரியுமா? ஒரே ஒரு காரணம், எரிச்சல். ஹalleluya. செய்வினை ஏன் போகிறாங்க, இந்த மந்திரவாதெல்லாம் ஏன் பண்ண போகிறாங்க? எரிச்சல். ஹalleluya. ஆனால் பிரைஸ் தி லார்ட் இது சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹalleluya பிரைஸ். இன்றைக்கு சபைக்குள்ளே தான் எரிச்சல் அதிகமாக இருக்குது. விசுவாசிகளுக்குள்ள தான் எரிச்சல் அதிகமாக இருக்குது. ஹalleluya பிரைஸ். இந்த எரிச்சல் ஹalleluya எங்க இருக்குதோ அங்க பிசாசு ஆவி கிரியை செய்வான். எரிச்சல் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு விட்ச்கிராஃப்ட். ஹலோ பிரைஸ். எரிச்சல் இஸ் ஈக்குவல் டு எரிச்சல் வந்து பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஒரு செய்வினுக்கு சமமானது எரிச்சல். ஹalleluya. ஹalleluya. விசுவாசிகளுக்கு எரிச்சல் இருக்கவே கூடாது. ஹalleluya. ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அவன் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நல்ல பிரைஸ். என் சபைக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு குடும்பம் நல்ல சாட்சி சொல்லுது, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா நீங்களும் அவங்கள ஆசீர்வதிங்க. ஹalleluya. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணும்னா, இன்றைக்கு இந்த சிஸ்டர் ஆசீர்வதிக்கிறாங்க, நாளை என்னுடைய நம்பர். ஹலோ praise the Lord. hallelujah. Today she is blessed and tomorrow the miracle is mine. hallelujah. இன்றைக்கு இந்த சிஸ்டர் ஆசீர்வாதமா இருக்காங்க, நல்ல நான் எரிச்சல் பட மாட்டேன், இந்த சிஸ்டர் நான் ஆசீர்வதிப்பேன், இந்த சகோதரனை ஆசீர்வதிப்பேன், எனக்கு அடுத்த நம்பர் நான் தான் யோசிக்கணும். ஹலோ இருக்கிறீங்களா? hallelujah. hallelujah. ஸோ அதனால எரிச்சல் நமக்குள்ள இருக்கவே கூடாது. பைபிளில் வசனம் சொல்லுது பிரைஸ் தி லார்ட். அல்லுடைய தாவீது அல்லுடைய பிரைஸ் ராஜாவாக அல்லுடைய அபிஷேகிக்கப்பட்ட நாள்ல இருந்தே சவுலுக்கு ஒரு பெரிய எரிச்சலாம். எப்பெல்லாம் சவுல் எரிஞ்சு விழுந்தானோ அப்பெல்லாம் பிசாசின் ஆவி அவனுக்குள்ள வந்துருமா. ஹலோ ஹalleluya. அந்த பிசாசின் ஆவியை விரட்டுறதுக்கு யார் வருவானா?
தாவீதே வருவானா? ஹல்லேலூயா. யாரு உங்களை ஆல்ரெடி யாரு ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் நீங்க எரிஞ்சு சொல்றீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க. ஹலோ, கூட இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் யாராவது உங்க மேல ரொம்ப எரிச்சலா இருக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. நீங்க டபுளா எரிச்சல் படாதீங்க அவங்க மேல. You be happy because God is going to bless you too. You are going to be a channel of blessing to the many. And you are going to see the miracles of God. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருங்க. Hallelujah. Hallelujah. அண்ணாக்கு மேல எரிச்சல் ரொம்ப, பெனினா மேல. Hallelujah. Praise the Lord. அதுக்கப்புறம் அண்ணாவுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, அண்ணா praise the Lord, அண்ணா ஜெபம்லாம் எப்படி இருந்து தெரியுமா? praise, எனக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுத்தா praise, என் பிள்ளை நான் டாக்டரா இன்ஜினியரா பிரைஸ் அப்படி இப்படி அப்படி நான் பிரைஸ் படிக்க வச்சு அப்படியே பெருசாக எதையே என் பையன் சாதிச்சிருவான் அப்படின்னு பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அவன் ஜெபமெல்லாம் அதான் இருந்துச்சு. எனக்கும் ஆண்டவர் 2 ரெட்டை குழந்தைய கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஒரு பொண்ணு ஒரு பையனும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆனால் பொண்ணு வந்து வயிற்றிலேயே ஆரம்ப ஸ்டார்டிங்கில் ஊழியம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள். என்கிட்ட ஒரு பிளாட்டினா பைக் இருந்துச்சு. எனக்கு வீட்டில் இருந்து என் மனைவி வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஆம்புலன்ஸு கூட பைசா இல்லை. ஸோ என் சின்ன ஒரு பிளாட்டினா பைக்கை வச்சு என் மனைவிக்கு ட்வின்ஸ் பேபி இருந்ததுனால நான் உட்கார கூட முடியல, வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ப்ரைஸில் பிளாட்டினா பைக் ரொம்ப சின்ன பைக்கு. ஸோ அதில் உட்கார வச்சு கொண்டு போனதுனால என் மகன் வந்து இறந்துட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இறந்துட்டா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அந்த நாட்களில். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து என் மகன் உயிரோடு வந்ததுனால வந்துன்னு சொல்லிட்டு சொன்னபோது எனக்கு ஒரு சைடில் சந்தோஷம், ஒரு சைடில் துக்கம். சரி, நம்ம துக்கத்தை மறந்து சந்தோஷத்தில் கலிகூறுன்னு சொல்லிட்டு அவருடைய ஆப்ரேஷன் தேட்டர்லேயே அந்த மகனை கையை அப்படியே தூக்கி ஆண்டவர் சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரே இது நீ கொடுத்த கிஃப்ட், ஆண்டவரே இது உன்னுடைய சித்தத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னேன் என் மகனை நான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பெற்றோருக்கு சொல்கிற பெரிய அறிவுரை என்னென்றனா, பிரைஸ் தி லார்ட், உங்கள் பிள்ளைகளை ஊழியம் செய்வதற்காக வளருங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் கர்நாடகாவிலேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். ஹல்லேலூயா. கர்நாடகா பீதரில் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். அப்போ ஒரு குடும்பத்தை, ஒரு பெரிய பொலிட்டிஷியன் குடும்பத்தை என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த பிரதர் வந்து சொன்னார், ஒரு 3 பசங்களை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சார். பாஸ்டர் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், எதுக்கு பிரதர், எதுக்கு ஜெபம் பண்ணோம்? அவன் என்ன சொன்னார், என் பிள்ளைகள் எல்லாம் they should become a disciple of Jesus. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வார்த்தை கேட்கும்போது. ஹல்லேலூயா. நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு பிரதர் சொல்கிறத நான் கேட்குறேன். அல்லது என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகள் ஆண்டவருடைய சிஷ்யர்களாக மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், பிரதர் நான் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறேன். என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் ஜாம் பண்ண கூப்பிட்டு வந்திருக்காங்க பிள்ளைகளை. அவங்க சொல்கிறது எல்லாமே என் பசங்க ஃப்ரெண்டு ஸ்டடிக்காக ஜாம் பண்ணணும் சார், என் பசங்க ப்ரைஸ் என் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகணும், இன்ஜினியரிங் படிக்கணும், LLB படிக்கணும், அதில் டாக்டரேட் படிக்கணும்னு சொல்லிட்டு ஜாம் பண்ண கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு பிரதர். நீங்கள் சொன்னீங்க என் பிள்ளைகள் அவருடைய சிஷ்யர்களாக ஜாம் பண்ண நீங்கள் சொன்னீங்களே, யூ ஆர் ரியலி பிளஸ்ட் அப்படின்னேன். ஹல்லேலூயா. பிரைஸ்ல பிரியமானவர்களே, அண்ணாவுடைய ஜெபம் ஏன் பிரைஸ்ல அப்படி இருந்துச்சுன்னா, அண்ணாவுடைய ஜெபம் மாறல, அதனால தான் அற்புதம் நடக்கல. ஹல்லேலூயா. அண்ணாவுடைய ஜெபம் எல்லாம் உலக பிரகாரமான யோசனை. ஹல்லேலூயா. ஒரு மகன் பிறப்பான், அவருடைய நல்ல ஸ்டடி கொடுக்கணும், ப்ரைஸ் நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும், அவன் நல்லா சம்பாதிப்பான், ப்ரைஸ் சம்பாரிச்சுட்டு கல்யாணம் ஆவான், அதுக்கப்புறம் செத்து போவான், இறந்து போவான். அப்படி இதான் நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம் வாழ்க்கை. ஆனால் இது வாழ்க்கை கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ணுகிற ஒவ்வொரு நொடியும் எதற்காக தெரியுமா? அவருக்கு நீங்கள் பயன்படணும், அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பயன்படணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படணும். உங்களுடைய சம்பாதனை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படணும். உங்களுடைய சரீரம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படணும். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுவராய் மாறணும். நீங்கள் ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுகிறீங்களா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அற்புதம் அங்கதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் பிரைஸ் தி லார்ட் அண்ணா தன்னுடைய ஜெபத்தெல்லாம் மாத்திட்டான். தேவ சமூகத்தில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் இப்படிலாம் ஜெபம் பண்ணேன்,
என் பையன் இப்படி மாறணும், அப்படி மாறணும், டாக்டராக மாறணும், அது மாறணும், இது மாறணும்னு சொல்ல ஜெபம் பண்ணேன். ஆனால் இப்படி என் ஜெபத்தை மாற்றுறேன் ஆண்டவரே. இனி என் பிள்ளை பிறந்தானா அந்த பையனுடைய ஊழியத்துக்கு நான் கொடுத்துருவேன். ஹலோ, ஹalleluya. When she said this, பிரியமானவர்களே, எப்போ அண்ணா இப்படி ஜெபம் பண்ணாலோ அந்த நொடி பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார். ஹalleluya. இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை நீங்க மாற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்களுடைய சரீரம், நீங்க போடுகிற துணி, அல்லது நீங்க யூஸ் பண்ணுகிற பைக்கு. ஹalleluya. நான் பைக்கு, எனக்கு ஆண்டர் பைக் நான் கொடுத்து எல்லாமே, என் வீடு முதற்கொண்டு நான் ஆண்டருக்கு சொன்னேன். நான் எப்பெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பெல்லாம் ஆண்டர் சமூகத்தில் தான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் இது நீ ஆசீர்வதிச்சிருக்கிறீ, இது உங்களுடைய ராஜ்யத்துக்கு எப்படியாவது பயன்படணும். ஹalleluya. என் வீடு நீ கொடுத்துருக்குறீங்க, ஆண்டவர் கிருபையா ஒரு 4 வீடு கொடுத்துருக்காரு ஆண்டவர் எனக்கு. ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன, ஆண்டவரே இந்த வீட்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு பயன்படணும், என் பைக்கில் கூட உம்முடைய ராஜ்யத்துக்கு தான் பயன்படணும். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். நான் என் சரீரம் முழுவதும் உம்முடைய ராஜ்யத்துக்கு பயன்படணும். என் ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு அந்த டிராப்பும் உம்முடைய ராம மகிமைக்கு தான் பயன்படணும். ஹalleluya, ஹalleluya. தேவ ராஜ்யத்தை பற்றி யோசிக்கிற விசுவாசிங்க இன்னைக்கு ரொம்ப குறைவு. ஹalleluya. அதனால தான் எழுப்புதல் இல்லை. ஹலோ, ஹalleluya. எழுப்புதல் ஏன் இல்லைன்னா, praise the Lord, people are so selfish towards them. ஹalleluya. இன்றைக்கு praise the Lord சபைக்குள்ள எழுப்புதல் ஏன் இல்லைன்னா, praise the Lord மக்கள் ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க. ஹalleluya, praise the Lord, hallelujah. அவங்க செல்ஃபிஷ் ஆகிட்டாங்க. தான் குடும்பம், தான் பிள்ளை, ஹalleluya, praise, நல்லா சம்பாதிக்கணும், நான் செட்டில் ஆகணும். ஹalleluya, நீங்கள் செட்டில் ஆகுறதுக்காக ஆண்டவர் உங்களை உயிரோடு வைக்கல, தேவ ராஜ்யத்தை செட்டில் பண்ணுறதுக்கு தான் உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹலோ, கூட இருக்கிறீங்களா? ஹalleluya. தேவ ராஜ்யத்தை பற்றி யோசிக்கிறீங்களா? பாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹalleluya. நானும் இப்படி தான் சொல்லுவேன் பாஸ்டர். பிரைஸ்லாம் ஒவ்வொரு காரியத்தும் பிரைஸ்லாம் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருங்க, எல்லாமே நம்ம வந்து ஒரு கிரமமாக இருக்கணும். பிரைஸ் தட் ஷுட் பி a discipline in church. ஹalleluya, பிரைஸ் நம்ம சொல்லிட்டு பிரைஸ் நானும் இது மாதிரி தான் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பேன் மக்களுக்கு. ஹalleluya. எனக்கு எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். ஹalleluya, தேவ ஊழியம். ஹalleluya, தான் பாஸ்டர் சொன்னார்ல, பிரைஸ் தேவ ஊழியத்தை செஞ்சு பாருங்க அப்போ புரியும்னு சொன்னார்ல, அது உண்மைதான். ஹalleluya, ஹalleluya. அண்ணா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எப்போ யோசிச்சாலோ அற்புதம் நடந்துச்சு. அண்ணா தேவ ராஜ்யத்தை பற்றி யோசிக்காம தான் பிள்ளை டாக்டர் ஆகணும், தான் பிள்ளை அவருடைய பிரைஸலோட இன்ஜினியர் ஆகணும், தான் பிள்ளை அப்படியா மாறணும் இப்படியா மாறணும்னு ஜெபிச்சதுனால தான் தேவன் கர்ப்பத்தை அடைத்தாராம். உங்க ஜெபம் தன்னலமாக இருந்துச்சுன்னா, செல்ஃபிஷாக இருந்துச்சுன்னா, you won't see any miracles in your life. உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியாது. நீங்கள் அற்புதத்தை பார்க்கணும், டெய்லி அற்புதத்தை பார்க்கணுன்னா அதனுடைய நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு அதனுடைய பிரைஸ் நல்ல ஒரு சம்பாதனை கொடுத்தீங்கன்னா அதனுடைய தேவ ராஜ்யத்துக்கு நான் கொடுப்பேன். அதனுடைய நல்ல ஒரு வீட்டை கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டை தேவ ராஜ்யத்துக்காக நான் பயன்படுத்துவேன். நல்ல ஒரு வண்டி கொடுத்தீங்கன்னா அதனுடைய 4 விசுவாசிகளை புது விசுவாசிகளை வண்டியில் உட்கார வச்சு கூட்டு வருவேன் ஆண்டவரே. ஹalleluya. என் நல்ல ஒரு பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை சர்ச்சில் ஏதாவது ஒரு ஊழியத்தில் கொடுத்துருவேன் ஆண்டவரே. ஹalleluya. தேவ ராஜ்யத்தையும் அதான் வசனம் சொல்கிறது, seek the kingdom of God first and then all things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அதுக்கப்புறம் தான் கொடுக்கப்படும். ஹalleluya. நம்ம அதுக்கப்புறம் கொடுக்கப்படுற காரியத்தை முதல்ல வாங்க நினைக்கிறோம், முதல்ல ராஜ்யத்தை தேடலையே நம்ம. ஹalleluya. இன்னைக்கு தேட விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் ராஜ்யத்தை தேட விரும்புகிறீங்க? வசனத்தை நான் முடிக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆனால் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், சாரி. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் சில வார்த்தை சொல்ல இப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணால் பேசிகிட்டே இருப்பேன். நான் 10 நிமிஷம் கேட்டேன், 15 நிமிஷம் கேட்டேன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். என்ன மன்னிச்சிடுங்க பாஸ்டர். அப்படிங்களா? ஓகே தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் பர்மிஷன். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரியமானவர்களே கேளுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் ஏன் நடக்கலன்னா, அண்ணாவுடைய வாழ்க்கையை பாருங்க. அண்ணாவுடைய ஜெபம் என்றைக்கு மாறுச்சோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அவ பார்க்க ஆரம்பிச்சான். ஹalleluya. பழையதை நீங்க தூக்கி போட்டால் தான் புதுசு வரும்.
ஹலோ, கூட இருக்கீங்களா? கானாவூர்ல தேவன் செய்த முதலாவது அற்புதத்தில் பழைய திராட்சரசம் முடிந்ததுனால தான் புதிய திராட்சரசம் வந்தது. அல்லேலூயா. நீங்க உங்க பழைய ஜபத்தை தூக்கி போட்டுட்டு, தன்னலமாய் ஜபிச்ச நல்ல ஜபங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவ ராஜ்யத்துக்கு நீங்க எப்படி பயன்படுவீங்க? உங்க பிள்ளைகள் எப்படி பயன்படும்? உங்களோட வாழ்க்கை எப்படி பயன்படும்? ஒவ்வொரு நாளும் நீ தேவ ராஜ்யத்துக்கு நீ எவ்வளவு டைம் கொடுப்ப? அல்லேலூயா. சபைக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுப்பீங்க? அல்லேலூயா. சபையில பாஸ்டர் சொன்னாம நிறைய ஊழியெல்லாம் இருக்குது. He can't do alone. He needs your support. Hallelujah. Praise the Lord. அவர் தனியாலாம் செய்ய முடியாது. நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் தனியாலாம் செய்ய முடியாது. என் 3 சபைக்கும் praise the Lord 3 என் சபையில் மேக்ஸிமம் பாஸ்டர்லாம் சிஸ்டமாக தான் நிற்க வச்சிருக்கிறேன். Hallelujah. 3 சபையில் சிஸ்டமாக தான் லீடரு. Hallelujah. அவன் தான் நடத்துவாங்க. அல்லேலூயா. நான் போவேன், பிரசங்கம் பண்ணுவேன், ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. which is starting to ending they will lead. அல்லேலூயா. I have trained them all. அல்லேலூயா. அவங்களை நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன் தேவ ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா. பிரைஸ் இப்பொழுதே அல்லேலூயா பிரைஸ் எனக்கா அல்ல சபைக்கு கொடுக்கப்பட்ட பெரிய அல்லேலூயா ஒரு கமாண்ட்மெண்ட் என்னன்னா, அல்ல சிஷ்யர்களை உருவாக்கணும், விசுவாசிகளை உருவாக்கக்கூடாது. நீங்கள் விசுவாசியாக இருக்கக்கூடாது. ஹலோ, கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசியா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்க சிஷ்யரா மாறணும். இதான் தேவன் விரும்புகிறார். எழுப்புதல் ஏன் நடக்கலைன்னா, சபையில விசுவாசியா இருக்கிறதுனால தான் எழுப்புதல் இல்லை. ஹல்லேலூயா. எழுப்புதல் ஏன் இல்லை? அல்ல நீங்க விசுவாசியாவே இருந்துட்டீங்க. இப்போ சிஷ்யரா மாறுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேவுக்கு அல்லேலூயா ஒரு சைடில் அல்லேலூயா காலேபும், இன்னொரு சைடில் அல்லேலூயா யெகோஷுவாவும் அல்லேலூயா பிரைஸ் சப்போர்ட் கொடுத்து நின்னது போல இந்த ஊழியக்காரருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் நிற்கணும். ஹலோ, ஹல்லேலூயா. பிரைஸ்ல பாஸ்டர் புகழ்ந்து பேச வரல நாங்கள். அல்லேலூயா. பிரைஸ்ல தேவ ஊழியத்தை செய்கிற தேவ தாசன் இவரு. அல்லேலூயா. பிரைஸ்ல அதனால தேவனை புகழ்ந்து பேசுகிறேன். நான் இவரை புகழ்ந்து பேசும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை புகழ்ந்து பேசுகிறேன்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே கேளுங்க. பிரைஸ்ல வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. பிரைஸ்ல அல்லேலூயா. யோவான் 2:10 வாசிங்க. யோவான் 2:10 சீக்கிரமா வாசிங்க. முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு, ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான். அல்ல பிரைஸ் தி லார்ட். அல்ல என்ன கொடுப்பான்? ருசி குறைந்ததை கொடுப்பான். புசி குறைந்ததை குடிப்பான். பிரைஸ் தி லார்ட். சீப்பானதை கொடுப்பாங்க. நீரோ இதுவரைக்கும் வைத்தீரே, நல்லதை நீ வைத்துட்டு அல்லேலூயா பழசை நீ கொடுத்துட்டீ முதல்ல. அல்லேலூயா. பிரியமானவர்களே பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் இன்றைக்கு மாற்றம் வரணும் சபையில். your mindset should change. நீங்க பார்க்குற அல்லேலூயா பிரைஸ் கண்ணோட்டம் மாறணும், உங்க மனசு மாறணும், உங்க ஹிருதயம் மாறணும். என் குடும்பம், என் பிள்ளை, என் பிஸ்னஸ் அப்படின்னு வாழாதீங்க ப்ளீஸ். இது வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. இதற்காக தேவன் உங்களை உயிரோடு வைக்கல. உயிரோடு வைக்கிறதுக்கு ஏன் தேவன் இன்றைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறாரு? நீங்கள் நல்லவங்க அதனாலயா? அல்ல. ஹல்லேலூயா. we are not perfect. நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட்டு உயிரோட வைக்கல. ஏன் உயிரோடு வைத்திருக்காரு தெரியுமா? நீங்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்பட போறீங்க. that is the only reason. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி பயன்படும்? that is what God is looking at you. ஹல்லேலூயா. அதுக்காக தான் தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க தேவ ராஜ்யத்துக்கு எப்படி பயன்பட போறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பிரைஸ் யோவான் ஸ்நானனுடைய வசனத்தை நீங்க பிரசங்கத்தை கேளுங்க. அல்ல முதலாவது அல்ல தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், இதோ தேவ ராஜ்யத்தை வந்துட்டுன்னு சொல்றாரு அவரு. ஹல்லேலூயா. அல்ல அந்த பிரைஸ்ல புதிய பிரைஸ் ஆகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது எல்லாமே தேவ ராஜ்யத்தை தான் பிரசங்கம் பண்ணாங்க. இன்னைக்கு சபை தேவ ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணாம ஆசீர்வாதத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அற்புதத்தையும் ஹீலிங்கையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. செழிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குது. இன்றைக்கு அல்லேலூயா பிரைஸ் தேவ ராஜ்யத்தை அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எடுத்து அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுகிற பிள்ளைகளையும் தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுகிற குடும்பத்தையும் அல்லேலூயா வாலிபரையும் வாலிபையும் அல்லேலூயா குடும்பத்தையும் கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் ஏன் நடக்கல? ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்காக நீங்க யோசிச்சு பாருங்க.
உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுங்க, உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய மனசை மாற்றுங்க, உங்களுடைய பிளானிங்கை மாற்றுங்க, எல்லாமே மாற்றிடுங்க. மாற்று வராமல் அற்புதம் நடக்காதே. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வர கொஞ்சம் டீப்பாக போகிறேன் இப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாஸ்ட் சொல்லி முடிக்க போகிறேன் நானே. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை ஹல்லேலூயா பிரைஸ் என்ன பண்ணுவாங்களாம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், முதலாவது கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் சீப்பாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங்கில் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்களாம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா பிரைஸ், தண்ணி ஊற்றுனதை முதல்ல கொடுத்துட்டு நல்ல திராட்சை ரசத்தை பின்னால் வச்சாங்களாம். யார் பின்னால் வச்சாங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா பிரைஸ், பழசு தீர்ந்தனால தான் இயேசு கிறிஸ்து புதுசத்துக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. பழைய காரியம் தீரும் பொழுது தான் புதிய அற்புதம் நடக்கும். வசனம் திருப்பி நம்ம பிரைஸ்ல சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 5 பிரைஸ், அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, நம்ம வாசித்தது போல. ஒருவன புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். இங்க வாசிங்க, இங்க வாசிங்க, இங்க என்ன இருக்கு? வஸ்திர துண்டா? ஒருவன புதிய வஸ்திரத்தின் துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு. ஹல்லேலூயா பிரைஸ். இங்க ஒரு பை, ஆக்சுவலி என்ன பைனா, பழைய காலத்துல பிரைஸ் தி லார்ட் இந்த திராட்சை ரசத்தை பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சேகரிக்க இல்ல அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக விலங்குனுடைய பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா பிரைஸ் தோலை காய வச்சு அதில் ஒரு பேகை தயாரிப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த பேகை தயாரித்து தான் பிரைஸ் திராட்சை ரசத்தை அதில் ஊற்றுவாங்களாம். இப்போ நம்மகிட்ட இப்போ நான் இந்த தண்ணி இருக்குன்னா இந்த கிளாஸ் நான் இப்போ பயன்படுத்துகிறேன். அந்த இது அது மாதிரிலாம் கிளாஸ் அந்த டைமில் இல்லை. துருத்தி. எஸ் ரைட், தட் இஸ் வாட் தி வேர்ட். ஹல்லேலூயா. புது துருத்தி. துருத்தி. ஹல்லேலூயா. அந்த துருத்தி பிரைஸ் தி லார்ட் எதனால தயாரிக்கப்பட்டதாம்? விலங்கினால, விலங்குடைய தோலினால. அப்ப ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். விலங்கின் தோலினால அந்த துருத்தி என்ன பண்ணுவாங்களாம்? தயாரிச்சுட்டு அதில் என்ன, எந்த பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா எது ஊற்றுவாங்களாம்? திராட்சை ரசத்தை ஊற்றுவாங்களா. வாசிங்க. ஒருவன புது திராட்சை ரசத்தை புது திராட்சை ரசத்தை புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். இப்ப கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில யார் அற்புதம் நடக்க மாட்டேது? அற்புதம் செய்யறாரு, ஆனா நமக்கு ஆண்டவர் செய்கிற எல்லா அற்புதத்தையும் அவருடைய பிரச்சனை நஷ்டமாயே போயிட்டு கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா. நஷ்டமாயிட்டு இருக்குது நம்ம அற்புதம். ஹல்லேலூயா. டெய்லி God is doing miracle. அல்ல ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதத்தை நாம் ஏன் அனுபவிக்க முடியலன்னா, பழைய துருத்தியில புதிய காரியத்தை போட்டு கொண்டு இருக்கிறோம். ஹலோ, கூட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நீங்க பழசு பழைய அல்லையா பிரைஸ் தி லார்ட் அல்ல மானுஷிகமா இருந்தீங்கன்னா, பழைய யோசனையில இருந்தீங்கன்னா, பழைய ஜெபத்தை வச்சிருந்தீங்களா, உங்க கண்ணோட்டம் உங்களுடைய சல்லுடைய பிரைஸ் தி லார்ட் உங்களுடைய அல்லையா பிரைஸ் பர்பஸ் அண்ட் பிளான் பழசா இருந்துச்சுன்னா, நீங்க என்னதான் புதுசு நீங்க அதை போட்டீங்கன்னா என்ன ஆகுமா? கெட்டு போய்டும். அது கெட்டு போய்டும். புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். புதிய ரசம் துருத்தியை கிழித்து போடும். ரசமும் சிந்தி போயிடும். ஹல்லேலூயா. இது வெயிட். ஹல்லேலூயா. கேளுங்க, துருத்தி புதுசா இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, துருத்தி புதுசா இருக்கணும். ஹல்லேலூயா. துருத்தி புதுசா இருந்தா தான் புதிய ரசம் வரும். புதிய ரசம் வரும்போது தான் அற்புதம் நடக்கும். ஹலோ, கூட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் ஏன் நஷ்டப்படுதுன்னா, நீங்க பழைய துருத்தியில தான் புதியத்தை போட்டுட்டே இருக்கிறீங்க. ஆனா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா, அப்படி போடுறீங்க, ரைட்டு தான். எல்லா சண்டே வந்து புது வசனத்தை கேட்குறீங்க, புது காரியத்தை நடக்கிறீங்க. ஹல்லேலூயா பிரைஸ். எல்லா என்ன மாதிரி ஒரு பிரசங்கர் வந்து அப்படி நிறைய பேர் வருவாங்க போல அவங்க சர்ச்சில். புது காரியத்தெல்லாம் கேட்குறீங்க. ஆனா அற்புதத்தை பார்க்க முடியல பாஸ்டர். ஏன் பார்க்க முடியல தெரியுமா? நீ கேட்கறதெல்லாம் புதுசாக தான் கேட்குறீங்க, ஆனால் துருத்தி மாறல. ஹல்லேலூயா. துருத்தி மாறல. ஹல்லேலூயா. துருத்தி மாறினாதான் ஹல்லேலூயா ஆசீர்வாதம் தங்கும், அதிசயம் தங்கும், அனுபவிக்க முடியும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஹலோ, துருத்தி மாறாம அற்புதத்தை காண முடியாது, அதிசயத்தை காண முடியாது. இன்றைக்கு இந்த சபைக்குள்ள துருத்தி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதம் சம்பவிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. துருத்தி மாறாம அற்புதம் இல்ல பிரியமானவர்களே.
அப்பனா நீங்க அதிசயத்தை பார்க்கலையா? you are getting the blessings. yes, நீங்க அற்புதத்தை பார்க்கறீங்க, அதிசயத்தை டெய்லி பார்க்கறீங்க. அனுபவிக்க தான் முடியல. பார்க்கறீங்க, அனுபவிக்க முடியல. எப்படி தெரியுமா? 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரீங்க, பார்க்கறீங்க 10,000 ரூபாய் 1000 அனுபவிக்க முடியல பாஸ்டர். 10,000 ரூபாய் வந்து உள்ளுது பாஸ்டர், உடனே இஎம்ஐயில் 5,000 ரூபாய் வெட்டின்னு போயிடுறான். பாஸ்டருக்கு ஒரு காணிக்கு ஒரு 1000 ரூபா 3000 ரூபா ப்ரைஸில் மிச்சது பாஸ்டர். 3000 ரூபா 1000 ரூபா பெட்ரோலு, பின்ன வீட்டுலாம் செலவு எப்படி பாஸ்டர்? வாய் கியூ சாரி ஹிந்தியில் பசங்க பண்ண பாருங்க. ப்ரைஸில் ஹalleluya ப்ரைஸ். ஏன் இந்த அனுபவம்? ஹalleluya இந்த அனுபவம் ஏன்னா ப்ரைஸ் நீங்கள் தேவ ராஜ்யத்தை பற்றி யோசிக்கவே இல்லையே, உங்கள் மனசு மாறலையே, நீங்கள் பழைய துருத்தியிலேயே புதுசை போட்டுக்கொண்டே இருக்கிறீங்களே. ஊழியக்காரர் புது காரியத்தை தான் சொல்கிறாரு. ஹalleluya பாஸ்டர் பழையதே சொல்ல புதுசு தான் சொல்கிறா. டெய்லி இந்த வசனம் டெய்லி புதுசானதான். அவருடைய டெய்லி நமக்கு ஒரு புதிய நாளை கர்த்தர் கொடுக்குறாராம், புதிய பலத்தை கொடுக்குறாராம், புது அற்புதத்தை செய்கிறாராம், புதிய வழியை திறக்கிறாராம், புதிய காரியங்கள் நடக்குதான். ஆனா அனுபவிக்க முடியல. ஏன்? துருத்தி பழசா இருக்குது. ஹலோ, கூட இருக்கீங்களா? துருத்தி பழசா இருக்குது பிரியமானவர்களே. துருத்தி மாறணும் இன்னைக்கு. Hello, there should be change in your life. Unless and until there is a change, you cannot experience the miracles of God. Hallelujah. துருத்தி மாறாம அற்புதத்தை காண முடியாது. நீங்க அற்புதத்தை பார்க்கறீங்க, அனுபவிக்க முடியல. நஷ்டப்படுகிறது. அதுக்கப்புறம் கீழே வாசிங்களேன். துருத்தியும் கெட்டு போவோம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து. ஆமென். வசனம் சொல்லுது, புது ரசத்தை புது துருத்தில தான் போடணும். ஹalleluya. புது ரசத்தை எங்க போடணுமா? புது துருத்தியில். எஸ், ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அதான் எங்க சர்ச்சில் பாஸ்டர் நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு இந்த சர்ச்சு சரியில்லை, அந்த சர்ச்சுக்கு போகலாம், அந்த பாஸ்டர் அங்கே அற்புதம் நடக்குது, அங்கே வந்து ரொம்ப தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க. அதோடைய தமிழ் உங்கள் பாம்பேயில் வந்து ட்ரெண்டே தீர்க்க தரிசனம் தான் இப்போ. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தீர்க்க தரிசனம் 2 வார்த்தை பேசிட்டாங்கன்னா அந்த சர்ச்சுக்கு மெம்பர் ஆயிடுவாங்க அவங்க. ஹalleluya. தீர்க்க தரிசனம்லாம் பார்த்து போகாதீங்க, ஏமாந்துருவீங்க. ஹalleluya. நான் வசனத்தோடு நான் தேவ ஊழியக்காரனா சொல்கிறேன், 99% God will speak from this word. 99% கர்த்தர் பேசினார்னா வசனத்தை வச்சு தான் பேசுவார். அதில் 1% தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அந்த 1% ஒரு சில தரிசனங்கள் இருக்கலாம், அந்த 1% பிரைஸ்ல சில கனவுகள் கர்த்தர் கொடுக்கலாம். ஹalleluya. வசனம் சொல்கிறதே ஹalleluya. தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போயிடுமா? ஹalleluya. பிரைஸ்ல அந்நிய பாஷையும் ஒளிந்து போயிடுமா? அந்த வார்த்தை ஒளிந்து போவாதான். ஒளிந்து போவாத ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒளிந்து போகாத பேங்க்கில் உங்கள் பைசா டெபாசிட் பண்ணுவீங்களா? ஒளிஞ்சு போகிற பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவீங்களா? நீங்கள் ஒளிந்து போகிற பேங்க்கில் தான் இப்போ டெபாசிட்டே பண்ணுறீங்க, அதனால தான் திவாய் ஆயிடுது உங்கள் பைசாலாம். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஒளிந்து போகாத பேங்க்கில் நித்தியமாய் இருக்கிற இந்த வசனத்தை நம்புங்க, வாசியுங்க, அறிக்கையிடுங்க, பேசுங்க, நம்புங்க. அப்படி வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹalleluya. அற்புதம் நடக்கணும்னா என்ன செய்யணுமா? துருத்தி மாறணும், ஜபத்தை மாற்றணும், கண்ணோட்டத்தை மாற்றணும், சுபாவத்தை மாற்றணும். ஹalleluya. பிரைஸ் எண்ணங்களை மாற்றணும். நம்முடைய எல்லாமே மாற்றம் வரணும். மாற்றம் இல்லாம அரிசியம் இல்லை. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. வசனம் சொல்கிறது நாம் கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டி. அப்போ பழசெல்லாம் போயிடணும், பழசு போஞ்சால் தான் புதுசு வரும். ஹalleluya. தமிழ்நாட்டில் இந்த பொங்கல்னு ஒரு பொங்கல் கொண்டாடுவாங்க இல்லை? ஹalleluya. அதில் ஒரு போகி பொங்கல் இருக்கா? அதில் என்ன பண்ணுவாங்களாம்? பழசெல்லாம் கொளுத்தி. அது வாட் இஸ் கான்செப்ட்? அது கான்செப்ட் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு விசுவாசம் என்னென்னா, பழசுலாம் எரிஞ்சு போனால் தான் புதுசு வரணும். நீங்கள் என்ன பழசையே வச்சிருக்கிறதுனால தான் புதுசு வரமாட்டேங்குது, அனுபவிக்க முடியல. பார்க்குறீங்க ஆனால் அனுபவிக்க முடியல. ஹalleluya. லாஸ்ட் இந்த வசனம் சொல்லிட்டு முடிச்சிருவோம்.
அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் வசனம் திருப்பி வாசிங்க. புது ரசத்தை புது ரசத்தை புது துருத்தியில வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது ரெண்டும் அப்ப ரெண்டுமே என்ன இருக்குமா? சேஃபா இருக்குமா? அல்லேலூயா. உங்களுடைய அற்புதம் சேஃபா இருக்குன்னா அதோட துருத்தியை மாற்றுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ரெண்டு வாசிங்க. அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே, அன்றையும் மனுஷன் ஒருவனும் பழைய ரசத்தை குடிச்ச பிறகு புது ரசத்தை விரும்ப மாட்டான். நமக்கு ஒரு ஹாபிட் ஆயிடுச்சு, இந்த பழைய ரசத்தையே குடிச்சுதான் ஆயிடுச்சான், பழக்கமாயிடுச்சு. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடிச்சிட்டு புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவானா. அல்லேலூயா. மனுஷன் சொல்றானா, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழசு வேண்டாம். அல்லேலூயா. புதுசு வரட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க புதுசு வரணும் பாஸ்டர்? ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில புதிய அற்புதம் நடக்கணும், புதிய ஆசீர்வாதம் வரணும், புதிய பலன் வரணும், புதிய அபிஷேகம் வரணும். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தில் ஹல்லேலூயா இது எண்ணெயை வார்க்கும் பொழுது புது எண்ணெயை தான் வார்க்க சொல்லுவாராம் டெய்லி. ஹல்லேலூயா. புது எண்ணெய், புது அபிஷேகம், புதிய பலன், புதிய விசுவாசம், புதிய தரிசனம், புதிய நம்பிக்கை, புதிய காரியங்கள் நடக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில. அதுக்கு பழசு மாறணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Amen. கர்வம். Hallelujah. இதான் ஆண்டவர் நடத்துகிற விதம். உண்மையுமே நான் இன்னைக்கு அவர் பேசுவார்னு நான் நினைக்கல. ஹல்லேலூயா. எப்போதும் ஆவியினால் நடத்தப்படுவோமானால் ஆராதனை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஹல்லேலூயா. உண்மையுமே அவர் வந்திருந்தார். ஏனென்றால் நம்முடைய கற்றுக்கொண்ட தேவ மனுஷர், பரிசுத்தவான்கள், இப்படி ஊழியக்காரர்கள் தூரத்திலிருந்து பிரயாணத்தில் வரும்போது நம்ம அவளை கனப்படுத்த வேண்டும். அவர்கள் எவ்வளோ சிறுமைக்குள்ளாக எவ்வளோ அப்போது அங்கே ஊழியத்தை செய்கிறார். ஊழியக்காரர் சும்மா உட்கார முடியாது. ஆவியானவர் உட்கார வைக்கல. அவர் காணிக்கை ஜபம் தானே. அவர் பிரசங்கம் பண்ண சொன்னால் ஐயா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஆனாலும் அவர் உட்கார்ந்த பிறகு ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டார். என்ன வசனம் சொன்னார்? 74:14 அதிசயங்களை செய்கிறவர் நீரே, தமது ஜனங்களின் வல்லமை மகத்துவத்தை விளங்க செய்கிறார். ஏன் அதிசயம் நடக்கலைன்னு போதகர் தெளிவாக நம்மளோட பேசினார். அதிசயம் நடக்கணும்னா என்ன மாறணும்? மாறிச்சா? மாறணும். பழைய துருத்தி மாறணும். இங்கே உற்சாகமாக இருக்கும். ஒரு வாசலில் காலை வச்சோன்னா பழைய துருத்தி வந்துடும். அல்லேலூயா. வழியருக விதைக்கப்பட்டவர்கள் உற்சாகமாய் கேட்பார்கள். வெளியில் காலை வச்சோன்னா பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. அல்லேலூயா. நம்ம கேட்டதை நல்ல நிலமாக என்ன பண்ணணுமா? கேட்டு ரிவைஸ் பண்ணினே இருக்கணும். போகும்போது அந்த மைண்டே போடணும். ஆண்டவரே, நான் புது துருத்தியாக மாறணும், புது துருத்தியாக மாறணும். அல்லேலூயா. நீங்கள் போகும்போது நாள் முழுவதும் அந்த அந்த ஆண்டவரே நீர் அதிசயம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா சில பேர் பேசினேங்கிறிய. சில பேருக்கு ஒரு வேலை இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு என்ன வேலையா? அல்லேலூயா. தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியமா. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்மளோட பேசி இருக்கிறார். இன்னைக்கு என் நோட்டுக்கு வேலை இல்லை. அல்லேலூயா. எல்லாம் தேவன் இடைப்படும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு தேவ மனுஷன் தேவனால கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. சபை சத்தியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பல உபதேசங்கள் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் கடைசி நாட்கள் எழும்பும். ஆனால் நாம் இந்த சத்தியத்தை கீழ்ப்படிய வேண்டும்.
அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை ஏன் நம்ம காண மாட்டோம், ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். 25 2 ராஜாக்கள் 25. அதனால் சமாரியாவிலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். 7ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே கவனிங்கள், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், அதை சாப்பிட மாட்டாய். அல்லேலூயா. எலிசா சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவில் ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை வார்கோதுமை 2 சேக்கலுக்கும். பஞ்சம் எப்படி இருக்குதான்? ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசு, புறா சாப்பிடுகிற பயிர் எவ்வளவா? வெள்ளிக்காசு, 5 வெள்ளிக்காசம். ஒரு நாள் நேற்று இருந்தது, யோசிச்சு பாருங்க. நேற்று சிக்கன் விலை 500 ரூபாய், அரிசி 500 ரூபாய். நாளைக்கு ஒரு 100 ரூபா மாறினா எப்படி இருக்கும்? பொதுவாக 1000 ரூபாய் வச்சுங்க, சிக்கனு அரிசி எல்லாம் 1000 ரூபாய் இருக்குது நேற்று. நாளைக்கு 100 ரூபாய் 150 ரூபா மாறினா நம்புவீங்களா? அந்த கைலாகு கொடுக்கிற ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி சொல்லுகிறான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்குமா? எலிசா என்ன சொல்றாரு? உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், அதை அனுபவிக்க மாட்டாய். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வார்த்தை விசுவாசத்தை நீங்க, அல்லேலூயா, அதை நீங்க பார்க்க போறீங்க, அதை அனுபவிக்க போறீங்க. தேவ மனுஷன் சொன்னார், காண்கிறோம் ஆனா அனுபவிக்க முடியலையே. அல்லேலூயா. ஆனா எலிசாவிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, நீ காண்பாய், நீ அனுபவிப்பாய். எலிசா சொல்ற, நாளைக்கு நடக்கும் பாது. ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 வார்கோதுமை 2 சேக்கலுக்கும் நாளைக்கு விற்கப்படும். நான் பார்க்க போறேன். அல்லேலூயா. ஆனா ராஜாவுக்கு கை கொடுக்கிற பிரதானி சொன்னா, வானமே திறந்தால் நடக்காதியா? நடக்காதுல்ல. அதே பேட்டர்ன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. என்னது? நாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு, எங்களுக்கு என்ன வேணும்? நான்வெஜ் வேணும். அப்ப என்ன சொன்னார் மோசே? என்ன சொன்னாரு? கர்த்தர் நாளைக்கு செய்ய போறாரு. என்ன கொடுக்க போறாரு? காடை கொடுக்க போறாரு. 10 நாள்ல 20 நாள்ல 1 மாசம் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. கேட்டுட்டு மோசே என்ன பண்ணாரு? கர்த்தரை பார்த்துட்டார். கர்த்தர் என்ன சொன்னாரு? சொல்லிட்டல, செய்யறது என் வேலை, சொல்றது உன் வேலை, விசுவாசிக்கிறது உன் வேலை. நாளைக்கு அற்புதம் நடக்கும்னு நீ விசுவாசினா நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு போகும்போது நாளைக்கு அற்புதம் நடக்கும். நீ காண்பாய். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், இந்த கான்பிடன்ட் இருக்குது இல்ல எலிசாக்குள்ள இருந்து, நாளைக்கு நடக்கும். ஆனா பிரதானி சொல்றான், நடக்கும் நடக்காது. சொல்றான், நீ இதை பாப்ப. ஜனங்க அவன் மேல ஏறி போனாங்களாம். அல்லேலூயா. ஏறி போனாங்களாம், அதை வாங்க முடியல. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தை, அந்த துருத்தி, பழைய துருத்தி மாறணும், நீ புது துருத்தியா மாறணும். ஐயா, அவங்க ஆசீர்வதிக்கமா இருக்கிறாங்க, அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க, நான் இல்லையே. நீ விசுவாசித்து பாரு, நீ காண்பாய், நீ அனுபவிப்பாய். இந்த ஒரே ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களை செய்கிறவர் நீரே. உடைய நாமம் அதிசயமானது. எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் நடுவிலே நான் செய்வேன். சமுத்திரத்தின் ஆழத்தில் அதிசயங்களை காண செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ கடலிலே தூண்டிலே போடு,
தூண்டில போட்டு ஒரு மீன் இருக்கு, அது வாயத்தர வெள்ளி காசு இருக்கும். இந்த வார்த்தையை அனுப்பி அங்க ஒரு அதிசயத்தை செய்கிற தேவன். ஓ ராபாலா சாதா, வெறும் படகை வார்த்தையினால நிரப்பி படகு கவிழத்தக்கதான அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். உம்முடைய தாசரை கொண்டு வந்து வார்த்தையை நிரப்பி இருக்கிறீரே, அவரையுடைய மனைவி பிள்ளைகளையும் 3 சபையும் ஊழியர்களையும் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த வைராக்கியத்தோடு இன்னைக்கு மக்கதோனியா பட்டணத்தில் பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். ராத்திரியில பவுலே, நீ பயப்படாதே, தைரியமாய் பேசு, எனக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறது என்று சொன்னீரே. மொழி பேச முடியாவிட்டால் ஆவியில வைராக்கியத்தை கொடுத்து இருக்கிறீரே. இன்னும் ஆவியின் பலனாய் தந்து இன்னும் ஒரு பெருங்கூட்டத்தை, ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலான சபையை ஊழியக்காரை கொண்டு நீ எடுத்து பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற சபையார், குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. ஒவ்வொருவரும் இந்த அதிசயத்தை காணட்டும் ஐயா. ஆண்டவரே, பழைய துருத்தி ஆயிராதபடி, பழைய வாழ்க்கை ஆயிராதபடி, ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன என்ற வார்த்தை ஒழியட்டும் ஆண்டவர். இருளின் ஆவி ஒழியட்டும் ஆண்டவர். சிந்தை விட்டு ஒழியட்டும் அப்பா. இருதயத்தை விட்டு ஒழியட்டும் ஆண்டவர். ஒரு புது சிருஷ்டியாக ஓ ஷாகாதாரா நாமா இருக்கும்படியாய் நான் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.